வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே. இன்று நம்ம வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே அமைந்துள்ள அபிஷ்டவரத கணபதி திருக்கோவில் பற்றிய அற்புதமான வரலாறையும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். கோவிலின் அறிமுகம். திருவையாறு அந்த பெயரை சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது திருவையாறு தியாகராஜர் ஆராதனை. ஆனால் இந்த தலத்திற்கு இசையோட சேர்ந்து இன்னொரு பெரும் புகழையும் தரும் கோவில் இருக்கிறது. அதுதான் அபிஷ்டவரத கணபதி ஆலயம். இங்கு தரிசனம் செய்கிற பக்தர்களின் எல்லா விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. தெய்வ சிறப்பு. அபிஷ்டவரத என்ற சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், அபிஷ்டம் ஆசை, விருப்பம். வரத தருபவன், அருள்பவன். அதாவது அனைத்து ஆசைகளையும் அருள்பவன் என்ற அர்த்தம். இங்கு அருள் பாலிக்கும் விநாயகரின் தனிப்பட்ட சிறப்பு மக்களின் வேண்டுகோள்களை உடனடியாக நிறைவேற்றுபவர் என்பது. சன்னதி மற்றும் உருவம். கோவிலின் கருவறையில் காணப்படும் விநாயகர் மிக அழகான வடிவில் அபிஷ்டவரத கணபதி என்ற பெயரில் பக்தர்களை அருள்பாலிக்கிறார். பெரிய குதிரை காதுகள், அழகான முகம், துடிப்பான கண்கள், வலது கரத்தில் அங்குசம், இடது கரத்தில் பாசம், வலது கையால் வரதஹஸ்தம், மற்றொரு கையால் மோதகம் தாங்கி மகிழ்ச்சியான தோற்றத்தில் காணப்படுகிறார். வரலாறு. இந்த கோவில் மிகவும் தொன்மையானது. சோழர்கள், பாண்டியர்கள் காலத்திலிருந்தே இங்கு வழிபாடு நடந்ததாக கூறப்படுகிறது. திருவையாறு காவேரி கரையில் இருப்பதால் எப்போதுமே ஆன்மீக மையமாகவும் கல்வி, கலைகள் வளர்ந்த மண்ணாகவும் இருந்தது. அந்த புனித மண்ணில் கணபதி தரிசனம் செய்வது பகவான் கணேசரின் அனந்த அருளைப் பெறும் வாய்ப்பு என பழமையான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம்பிக்கைகள். இங்கு பக்தர்கள் வந்து கணபதியிடம் வேண்டுகோள் வைத்து பிரார்த்தனை செய்தால் திருமணத் தடை நீங்கும், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் சுக சம்ருத்தி கூடும் என்று அனைவரும் நம்புகின்றனர். குறிப்பாக பிள்ளைப்பேறு வேண்டுவோர் இங்கு சிறப்பாக வழிபடுகிறார்கள். சிறப்பு வழிபாடுகள். இங்கு நடைபெறும் சில முக்கிய பூஜைகள்: கல்யாண கணபதி ஹோமம், திருமணத் தடை நீங்க; மகா கணபதி ஹோமம், குடும்ப சுகபோகத்திற்காக; வித்யா கணபதி பூஜை, கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி; சங்கடஹர சதுர்த்தி விரதம், பக்தர்கள் பெருமளவில் காணும் திருவிழா. கோவிலின் தினசரி பூஜை நேரம். காலை, மதியம், மாலை 3 கால பூஜைகளும் சீராக நடைபெறுகின்றன. விசேஷமாக சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அன்று கோவில் முழுவதும் பஜனை, வேத மந்திர ஓசை, அர்ச்சனை, அபிஷேகம் என்று பக்தி ஸ்நேகம் நிரம்பியிருக்கும். திருவையாற்றின் இசை ஆன்மீக இணைப்பு. திருவையாறு என்பது சங்கீதம் மற்றும் ஆன்மீகம் சேர்ந்த புனித நிலம். இசையின் மூலமாக தியாகராஜ சுவாமிகள் ராமனை அடைந்ததைப் போல இங்குள்ள பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைகிறார்கள். இதனால் பல இசைக்கலைஞர்களும் மாணவர்களும் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். மக்களின் அனுபவங்கள். பெரும்பாலான பக்தர்கள், நாங்கள் கணபதியிடம் வேண்டுகோள் வைத்தோம், மிக குறுகிய காலத்திலேயே ஆசை நிறைவேறியது என்று சொல்கிறார்கள். இதுதான் கோவிலின் அபிஷ்டவரத தன்மை என்பதற்கான சாட்சியாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு செல்வது எப்படி? இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து பஸ்ஸு, டாக்ஸி, காரில் எளிதாக செல்லலாம். திருவையாறு பஸ் நிலையத்திலிருந்து மிக குறுகிய தூரமே. அன்பார்ந்த பக்தர்களே, வாழ்க்கையில் நமக்கு எதுவான ஆசைகள் இருந்தாலும் அதை எளிதில் நிறைவேற்ற உதவும் தெய்வம் அபிஷ்டவரத கணபதி. ஒருமுறை இவரை தரிசித்து நெஞ்சார பிரார்த்தனை செய்தால் அது நிச்சயம் பலிக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய தல வரலாற்றோடு சந்திப்போம்.